ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 678, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 2024. டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் 30/1/2024 இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறையா பக்கங்கள் இருக்குது. மொத்தம் 74 பக்கங்கள் இருக்குது. எல்லாமே இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான விவரங்கள் எல்லாம் சொல்லிடுறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முதலாவதாக அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 30/1/2024. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து February 28, 2024 நைட்டு 11:59 ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளால் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ உடனே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவல் வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, அடுத்ததாக அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதாவது நம்ம அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சு 3 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா 4/3/2024 6/3/2024 வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தா வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. அடுத்தபடியாக டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 9/6/2024 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஜூன் 9 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா அதில் டேட் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் டைமிங் காலைல 9:30 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் டைமிங். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஓடிஆர் பதிவு பண்ணியிருக்கணும். அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக அந்த ஓடிஆர் பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க. 4/3/2024 6/3/2024 3 நாள் வந்து டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. போஸ்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர், போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ இதில் நீங்கள் பர்டிகுலராக எனக்கு இந்த போஸ்டிங் தான் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து எல்லா போஸ்டிங்லேயுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேண்ட் ஐட்டம் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென்னு. ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். வேறு எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அடுத்து வருவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் முக்கியமாக வந்து பார்ப்போம். மொத்தமாக வந்து எத்தனை வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ பொறுத்த வரைக்கும் 108 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சம்பளம் ஸ்கேல் ஆஃப் பே அப்படிங்கிறது சம்பளம் 19,500 71,900 அதே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2,442 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நான் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 44 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஸ்கேல் பே தான். விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கேல் பே தான். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பாருங்கள், தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் அங்கே வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 19,500 62,000 இபிஎஃப் செக்ஷன். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஒர்க் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,500 62,000 வேக்கன்சி 27. ஜூனியர் அசிஸ்டன்ட் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் 49 வேக்கன்சியும், ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் 7 வேக்கன்சி. அதே மாதிரி மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்ப்பரேஷனில் 10 வேக்கன்சி. ஸோ அதிகப்படியான வேக்கன்சி வந்து டைப்பிஸ்ட்டுக்கு இருக்குது. டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்டரியல், ஜுடிஷியல் மினிஸ்டரியல், செக்ரட்டேரியட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, செக்ரட்டேரியட் சர்வீஸ் இங்கே வந்து 1,653 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதிகமான வேக்கன்சி இருந்தது 2,442 வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் மினிஸ்டர் அண்ட் ஜுடிஷியல் மினிஸ்டர் சர்வீஸில் வந்து 2,442 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தமாக வந்து 32 வகையான கரெக்டு தான் 32 வகையான போஸ்டிங் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே வந்து நிறையா நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் செய்தி வெளியிடலாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குறைஞ்சது 10,000 வேக்கன்சி அது ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் படி மொத்தம் 32 வகையான போஸ்டிங்க்கு
மொத்தமாக 6244 வேகன்சி தான் வந்து சொல்லியிருக்காங்க. 10,000 வேகன்சி கிடையாது, 6244 வேகன்சி தான் மொத்தமாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தபடியாக எக்ஸாமினேஷன் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து இருக்க போகுது. பார்ட் ஏ, பார்ட் பி எல்லாம் தெரிஞ்சது தான். பார்ட் ஏல வந்து தமிழ் எக்ஸாம், அதில் 100 கொஸ்டின், மேக்ஸிமம் மார்க் 100. அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின், இதுக்கு 150 மார்க்கு, மேலே 150 மார்க்கு. டோட்டலாக வந்து 200 கொஸ்டினை அந்த மார்க்காக கன்வெர்ட் பண்ணும்போது 300 மார்க் கன்வெர்ட் பண்ணுறாங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90ங்க. அதை எடுத்தால் மட்டும் தான் மினிமம் குவாலிஃபை ஆக முடியும். இந்த பார்ட் பியில் பாருங்கள், பார்ட் பி ஆஃப் த ஆன்சர் சீட் வில் பி எவாலுவேட்டட். எப்போ வந்து பார்ட் பி எப்போ திருத்துவாங்கன்னா, மினிமம் நீங்கள் பார்ட் ஏவில் 40% வந்து எடுத்துருக்கணும். அதாவது மினிமமாக 60 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் ஆகிட்டு உங்களுடைய அந்த ஆன்சர் சீட் வந்து பார்ட் பி வந்து திருத்துவாங்க. இல்லைனா திருத்த மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்தபடியாக ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. குறைஞ்சது 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் should not have completed 32 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 32 வயசு வந்து தாண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கன்செஷன்லாம் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். 1/7/2024 உங்களுடைய ஏஜை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தபடியாக எக்ஸப்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள் இந்த ஏஜ் லிமிட் கிடையாது. அவங்களுக்கு வந்து வேறு ஏஜ் லிமிட்டு, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ விஏஓ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் குறைஞ்சது 21 வருஷம், அதிகப்படியாக 32 வயசு. ஓகேங்களா? அதை பார்த்துக்கணும். இதில் வந்து குறைஞ்சது 18, இந்த போஸ்டிங்கெல்லாம் குறைஞ்சது 21 வயசு. ஏஜ் கன்செஷன் பாருங்கள். விஏஓக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 42 வயசு, அதே எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 42. ஸோ இந்த மாதிரி போஸ்டிங் வைஸாக அதிகப்படியாக எவ்வளோ ஏஜ் இருக்கலாம், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. விஏஓக்கு மட்டும் தான் அதிகமான ஏஜ் இருக்குது. மற்றபடி இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு 37 வயசும், எம்பிசி கேட்டகரிக்கு 34 வயசு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அதிகப்படியாக ஏஜ் கன்செஷனில். தென் நெக்ஸ்ட் இந்த போஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அந்த 15லேருந்து போஸ்டிங் கோட் 15லேருந்து அப்படியே கீழே வந்தோம்னா 32 வரைக்கும், 28 வரைக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. அதுக்கப்புறம் 29லேருந்து 32 வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. No maximum age limit shall mean that the candidate should not have completed 60 years. அதாவது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா 60 வயசு வந்து தாண்டி இருக்கக்கூடாது. 59 வயசு இருந்தாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தபடியாக கீழே வந்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சு வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எஸ்எஸ்எல்சி. இந்த மஸ்ட்டு பொசஸஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மினிமமாக வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, அதுக்கெல்லாம் வந்து டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது எந்த மாதிரியான டிகிரி இது எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் 1 by 1 அடுத்து நாம் பார்த்துடலாம். டைப்பிஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாகவே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக வந்து பாருங்கள். சீனியர் டைப்பிஸ்ட். அடுத்தபடியாக வேறு என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் அப்படின்னாவே எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. 10th வந்து முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும். மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், இது வந்து ஃபாரஸ்ட் கார்டு அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு. ஹைட் எவ்வளோ இருக்கணும், நார்மலாக செஸ்ட்டு சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்கணும், எக்ஸ்பான்ஷனில் எவ்வளோ இருக்கணும், விரிவடைந்த நிலையில் எவ்வளோ இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் ரைட் ஐ லெஃப்ட் ஐனுடைய விஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், கண் பார்வையினுடைய இது எவ்வளோ இருக்கணும், தமிழில் நாலேஜ் இருக்கிறதுக்கான டீட்டெயில்ஸு, செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க, எப்படி வந்து அவங்க நம்மளை தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து காமனாக கொடுக்கறது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்களுடைய ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணுறதை பற்றி ஏற்கனவே போன வருஷமே போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் இந்த வருஷமும் இதற்கான வீடியோ வந்து போடுறோம். ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் வந்து எப்படி
அப்லோட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறோம். உங்களுடைய ஃபோட்டோக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். ப்ளூ, ரெட் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். 2 காதும் நல்லா கிளியராக தெரியிற மாதிரி ஃபோட்டோவில் வந்து இருக்கணும். அப்புறம் அந்த ஃபோட்டோ கீழேயே உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அப்புறம் டேட், எந்த டேட்டில் நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான டேட் இருக்கணும். டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட தேதி வந்து 30/1/2024. ஸோ 30/1/2024 அன்றைக்கோ அல்லது அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்துருக்கணும். அந்த டேட் தான் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே இருக்கணும். சைஸ்லாம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ சைஸை பொறுத்த வரைக்கும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் அதுக்கான கோடு வந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எங்கெங்கெல்லாம் அந்த குரூப் 4க்கான எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நோட்டிஃபிகேஷனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து எல்லாம் கேட்டிருப்பீங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 100 ரூபா. அட் த டைம் ஆஃப் சப்மிட்டிங் ஆன்லைனில் மூலமாக மட்டும் தான் பே பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் வந்து காசு வந்து 100 ரூபா நம்ம கட்டி இந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வீடியோ வந்து கூடிய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அல்லது டிஎன்பிஎஸ்சினுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த நேம் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.